புதுக்கோட்டையில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். சுந்தர், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? விவரங்கள் என்ன? நேற்று ஆளுநர் நாகைக்கு வருகை தந்த பின்னர் நேற்று இரவே தற்போது காரைக்குடியில் ஒரு கல்லூரி விழாவில் கலந்து கொண்டுவிட்டு மதியம் 2:45 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற விளங்கி வரும் சித்தன்னவாசல் குகை ஓவியங்களை பார்ப்பதற்காக வருகை தந்துள்ளார். ஏற்கனவே ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இடங்களிலுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கருப்பு கொடி காட்டப்பட்டு வருகிறது. அதே போன்று புதுக்கோட்டையிலும் இன்று ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக காந்தியை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு எதிராக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டியாவயல் பகுதியில் தற்போது சாலை மறியல், அதாவது கருப்பு கொடி காட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது அவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கு இடையே சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அதாவது கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர், மதிமுக, காங்கிரஸ் கட்சியினரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றுள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.